சொல்லி தலைப்பிற்குள் நுழைகிறேன். தாருங்கள் தங்கள் காதுகளை. இன்று நவம்பர் 14, அதாவது குழந்தைகள் தினம். சிறகை விரித்து பறக்கும் சிட்டுக்குருவிகளே, துள்ளி திரியும் பட்டாம்பூச்சிகளே, நாளைய சிம்மாசனத்தின் சொந்தக்காரர்களே, இதோ மீண்டும் மலர்ந்து விட்டது உங்களுக்கான குழந்தைகள் தினம். கள்ளமில்லா சிரிப்பினிலே நெஞ்சை நெகிழ வைக்கும் செல்ல குழந்தைகள் அனைவருக்கும் எனது இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 7 தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் மாணவர்கள் தான் நாடு காக்கும் தலைவர்களாய் நாளை விளங்க போகிறார்கள் என்ற வரிகளுக்கேற்ப நாளை பூமியை ஆளப்போக குழந்தைகளை கொண்டாடவும் அவர்களுக்கு தேவையான கல்வி மற்றும் அனைத்து உரிமைகளை பெற்றுத்தரவும் குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. நவீன இந்தியாவின் சிற்பி பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த நாளை தான் நாம் இன்று குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறோம். ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1889ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் நாள் அலகாபாத்தில் பிறந்தார். இவர் விடுதலை போராட்ட வீரர் மற்றும் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஆவார். இவர் பிரதமராக இருந்த போதிலும் குழந்தைகளுடன் சேர்ந்து தானும் ஒரு குழந்தையாகவே மாறி விளையாடுவார். விளையாடுவது மட்டுமல்லாமல் குழந்தைகளுடன் சேர்ந்து படிக்கவும் செய்வார். எனவே தன் குழந்தைகள் இவரை செல்லமாக மாமா என்று அழைப்பார். அதுவும் நேரு மாமா என்று அழைப்பார். அது கேட்பதற்கே அழகாக இருக்கும். நேருவுக்கு ரோஜா பூக்கள் என்றால் மிகவும் பிடிக்கும். எனவே தான் இவர் தன்னுடைய வீட்டு தோட்டத்தில் ரோஜா பூக்களை நட்டு வைத்திருப்பார். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய சட்டை பையில் கூட ரோஜா பூவை எப்போதுமே வைத்திருப்பார். எனவே தான் ஆண்டி பெரும் இவரை ரோஜாவின் ராஜா என்று அழைப்பார்கள். நேருவுக்கு தெரிந்திருந்தது தனது செல்ல குழந்தைகள் தான் வருங்கால சமுதாயத்தை வழிநடத்த போகிறார்கள் என்று. எனவே தான் அவர் அவருடைய அருமையான குழந்தைகளுக்கு பல பல திட்டங்களையும் நல்ல நல்ல நெறிமுறைகளையும் கொண்டு வந்தார். அதுவும் எப்படி நல்ல நல்ல நெறிமுறைகளையும் கொண்டு வந்தார். நல்ல நல்ல குழந்தைகளாய் நீங்கள் இருக்க வேண்டும். நல்ல நல்ல குழந்தைகளாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நாடே உங்களை நம்பித்தான் இருக்கிறது. சின்ன சிறு கைகளை நம்பித்தான் ஒரு சரித்திரமே இருக்கிறது என்று திரைப்பட பாடல் கூறுவது போல் மாணவர்களாகிய நாமும் எதிர்கால சமுதாயத்தை நமது கையில் தான் இருக்கிறது என்பதை உணர வேண்டும். சின்னஞ்சிறு செல்லாம் சிகரெட் பிடிக்குது, சித்தப்பம்மா கிட்ட தீப்பெட்டி கேட்குது என்னும் நாட்டுப்புற பாடல் கூறுவது போல் மோசமான இளைஞர்களாக இல்லாமல் நாட்டையே காக்கும் வீரமான இளைஞர்களாக இருக்க வேண்டும். எது சரி, எது தவறு, எது நல்லது, எது கெட்டது என்று சிந்திக்கும் திறனை இறைவன் இயற்கையாகவே நமக்கு தந்துள்ளான். எனவே நல்ல பாதையை நோக்கி செல்வோம், தீய பாதையை விட்டுவிட்டு எதிர்கால கனவை நோக்கி செல்வோம் என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.